ஹாய் லவ்வபிள் வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன் 2 பேருக்கும் சூட்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன் நான் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஜிடேரியனாக இருக்கவங்க வெஜிடபிள் பிரியாணி கூட ட்ரை பண்ணாலுமே இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக வரும். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் செய்ய போகிற இந்த கிரேவி 4 பேருக்கு தாராளமாக பத்தும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, ஜீரகம், வெந்தயம், 4 மிளகு இது எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க 3 பெரிய வெங்காயம், 1 கொத்து கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வணங்கி வந்ததும் 1/4 கிலோ கத்திரிக்காய் இந்த மாதிரி முழு கத்திரிக்காயை கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்டில் எல்லாருமே இந்த குட்டி கத்திரிக்காய் தான் சாப்பிடுவாங்க. நீளமாகவும் கத்திரிக்காய் வரும். அந்த கத்திரிக்காய் எங்கள் வீட்டில் நாங்கள் யாரும் சாப்பிட மாட்டோம். நீங்கள் பெரிய கத்திரிக்காய் வேணும்னா அதையும் சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன கத்திரிக்காய் பிடிக்கும் அப்படின்னா இந்த கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காயில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேவையான அளவு உப்பு. குழம்பு மிளகாய்த்தூள் போடக்கூடாது, தனி மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்க்கணும். ஏன்னா பிரியாணிக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுனால ஏற்கனவே நம்ம நிறைய மசாலாஸ்லாம் பிரியாணி கூட சேர்த்துருப்போம். அதனால இந்த கிரேவிக்கு தனி மிளகாய்த்தூள். தக்காளி சேர்க்கவே கூடாது. புளி தண்ணி மட்டும்தான் விடணும். நீங்கள் புளிப்பு தாராளமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்து விட்டு மூடி போட்டு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வறுத்து வச்சுருக்க வேர்க்கடலை பொடியை தூவிட்டு உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அரை கிளாஸோ 1 கிளாஸோ அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை சேர்த்து 2 நிமிஷம் போல் கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வேர்க்கடலை சேர்த்துருக்கனால வேர்க்கடலையும் கத்திரிக்காயும் பிளெண்ட் ஆகி அவ்வளோ மணமாக ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க. பிரியாணியை விட இந்த கிரேவியோட வாசனை தான் அப்படி நம்மளை சுண்டி இழுக்கும். அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி. கண்டிப்பாக ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமேட்டு தேவையான அளவு கொத்தமல்லி தலைகளை மேலே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பிரியாணிக்கு பக்காவான இந்த பிரியாணி கத்திரிக்காய் கிரேவி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமும் சுவையும் ஒரே தட்டில். நன்றி.